friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் இங்க் பிரிண்ட், அதாவது பஃப் அடிக்டிவ் ப்ளஸ் பிளாஸ்டிசால் இங்கோட மிக்சிங் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த பஃப் இங்கோட ஒரு ஆட்ரிபியூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இங்கோட ஜென்ரல் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக பிளெண்டாக இருக்கும், ஒரு கார்மெண்ட்டில் பிளெண்ட் ஆகிடும். பிளாஸ்டிசால்ன்றது கொஞ்சம் மேலே வந்து எம்பஸாக இருக்கும். இந்த பஃப்ன்றது நிறைய நல்ல எம்பஸ் ஆகி ஒரு அந்த ஹெதர் மாதிரி இருக்கும், சரிங்களா? ஹெதர் எஃபெக்டில் இருக்கும். ஸோ நான் வேர் பண்ணியிருக்கிறது பஃபிங் பிரிண்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறது இந்த பஃபிங்கோட பிரிண்ட் எப்படி பண்ணுறது தான். ஸோ இது என்ன இருக்குன்னா, நார்மலாக இருக்கிற பிரிண்டோட இது கொஞ்சம் எம்பஸ் ஆகி பெருசாக காட்டும். இது ஒரு ஸ்பெஷல் இங்க் கேட்டகரி தான். ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய பிராண்டட் டிஷர்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பஃபிங் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிரிண்ட் எப்படி பண்ணுறது, அதோட அடிக்டிவ்லாம் எந்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். அண்ட் அதுதான் வந்து சேனலோட க்ரோத்தாகவே இருக்கும், சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணும்போது தான் இந்த சேனலுக்கு ஒரு க்ரோத் கிடைக்கும். அதுதான் வந்து இட் வுட் பி சப்போர்ட்டர்ஸ், சரிங்களா? எங்களை வந்து வீடியோஸ் நாங்கள் போகிறதுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்டு உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ்க்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் ரீசனபிள் ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டியாக பண்ணித்தரோம், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு பஃபிங் பிரிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ பார்த்துருப்பீங்க. ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல். சரிங்களா? அண்ட் இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பஃபோட அடிக்டிவ் இருக்கும் அண்ட் பிளாஸ்டிசல் இங்க். இது ரெண்டுமே 50-50%. அதாவது ஒரு 100 கிராம் இங்க் எடுத்திங்கன்னா 100 கிராம் அடிக்டிவ் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா வந்து ஸ்டரிங் பண்ணணும், அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணி ஜென்ரலாக எக்ஸ்போஸ் பண்ணி இந்த பிரிண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இதில் மெயின் என்னென்னா மெஷ் கவுண்ட் கம்மியாக இருக்கணும். 120 மெஷ் தான் நான் யூஸ் பண்ணது. ஸோ மெஷ் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதோட மாலிகுல்ஸ், அதாவது இதை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது, அதாவது ட்ரை பண்ணும்போது, க்யூரிங் பண்ணும்போது அந்த இங்க் வந்து எம்பஸ் ஆகி வருது பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாலிகுல் அந்த அடிக்டிவ்ல இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்ல ஓப்பன் மெஷ், அதாவது 120 மெஷ்லாம் போடும்போது உங்களுக்கு நல்ல இங்கு ஃப்ளோ ஆகும். அதனால உங்களுக்கு அவுட்புட் வந்து எனாமஸாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால மெஷ் கவுண்ட் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட பர்சன்டேஜ் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதில் இருக்க மாதிரி நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இது 50 இது 50, அதாவது அடிக்டிவ் 50 இங்க் 50. ஸோ அப்படி பர்சன்டேஜில் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதை வந்து ஹீட் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஏன் ஹீட் ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நல்லா அது எம்பஸ் ஆகி வந்து ஹீட் ப்ரெஸ் பண்ணும்போது அது திருப்பி வந்து கம்ப்ரெஸ் பண்ணிடும். ஸோ கம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. எம்பஸ்ன்றது நல்லா வந்து உங்களுக்கு அந்த இது உப்பிட்டு வரா மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எம்பஸ்ன்னு எஃபர்ட்டு. நீங்கள் நிறைய பிராண்டட் டிஷர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் இதுதான் இருக்கும். ஸோ அதனால் மோரலஸ் பார்த்தீங்கன்னா க்யூரிங் பண்ணிடணும். ஹீட் கன்லேயோ ஒரு ஃப்ளாஷ் ட்ரையர்லேயோ வந்து க்யூரிங் பண்ணிடலாம். சரிங்களா? நான் பண்ணது ஹீட் கனில். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் கிட்ஸ் மாதிரி. இதுக்கு மேலே கமர்ஷியல் கிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃப்ளாஷ் ட்ரையர்லாம் பண்ணிங்கன்னா செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து க்யூரிங் ஆகிடும். ஸோ ஹீட் கனில் பண்ணும்போது நீங்கள் எல்லா ஏரியாவும் வந்து க்யூரிங் பண்ணணும். ஃப்ளாஷ் ட்ரையர்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை டிஷர்ட் அதுக்கு வந்து அதோட செட்டப்ஸே வந்து கமர்ஷியல் செட்டப் தான் இருக்கும். பட் ஹீட் கனில் பண்ணும்போது இட் வுட் பி பர்ஃபெக்ட் தான். ஸோ எந்தெல்லாம் நான் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன், கரெக்டாக தான் வந்துச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இந்த சீரீஸில் ஸ்பெஷல் இங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் அடிக்டிவ்ஸ் இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு லேர்னிங்காக இருக்கும். அண்டு லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து இந்த டிஷர்ட் பிஸ்னஸை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன், என்னோட நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண. நீங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி தரோம். இந்த நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸாக இருக்குது. ஸோ என்னென்ன நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இப்போது ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கே நிறையா வந்து உங்களுக்கு இந்த அசெட்ஸ்லாம் தேவைப்படும். மெட்டீரியல்ஸ், சிலது ஐகான்ஸ், அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ், நிறைய வெப்சைட்ஸில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறதோட லிங்க் எல்லாமே நான் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது தேவைன்னா கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.